அரசியலை கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தாலும் நம்ம என்ன எல்லாமே அரசியல் தான் இன்றைக்கி எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அதனால் அன்றாட அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு தெரியாது, கிரிக்கெட்டை பற்றி தான் தெரியும், ஹாக்கியை பற்றி தான் தெரியும், அதெல்லாம் ஒன்று போது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் டிசைட் பண்ணுறது. ஓகே, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்டு பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம சேனல் வந்து ஜேகே டிவி, அது ஜேஇஒய், அது பார்த்துருக்கலாம். இந்த டிவிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, ஆனால் பண்ணி வைத்தால் நம்ம எல்லாருடைய தகவல் எல்லாம் நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம், அரசியல் சொல்கிறோம், மருத்துவம் சொல்கிறோம், சாதாரண ஆரோக்கிய விஷயத்தை ஜென்ரல் ஹெல்த்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், ஊக்கப்படுத்திங்களேன். இதை கிசுகிசெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல, தவறான தகவல் சொல்கிறதில்ல, யாரும் டேமேஜ் பண்ணுறதில்ல, பொய்யான தகவலையும் சொல்கிறதில்ல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிக்குவோம். ஓகே, இது ஒரு வேண்டுகோள். நான் இதுவரையும் கேட்டதில்லை, பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது கரண்டாக இப்போ என்ன போயிட்டுருக்கு தமிழ்நாட்டு அரசியலில்? விஜய் என்ற ஒரு சூறாவளியா, ஒரு சுனாமியா, ஒரு புயலா, இல்லை காட்டாற்று வெள்ளமா, இல்லை இது படிப்பாறையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. இது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எப்போதுமே ஒரு புதிய கட்சி உருவாகும் பொழுது ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டாக தான் பண்ண முடியும். அப்போ தான் அது வளர முடியும், வளர்ச்சி அடைய முடியும். அது நடைமுறை. அதனால் தாவேகாவுடைய ஒரு கட்சி என்று ஒரு அண்மையில் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று பல விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வந்திருக்கிறார். யாருங்க இந்த விஜய்? ஒரு சாதாரண ஒரு உதவி இயக்குனர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ற ஒரு திரை உலகில் முயற்சித்த ஒரு மனிதன். அவருடைய தாயார் சிறு சிறு பாடல்கள் தேவைப்பட்ட கோரஸ், சில பாடகியாக கூட இருந்தாங்க. அந்த இதிலேருந்து வந்தாங்க. இதான் அடிப்படை. அதனால் இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரனை இன்னொருத்தர இங்கிலீஷ்காரனை ஆங்கிலேயரை வரவழைச்சி அவர் போராட்டம் நடத்தி அப்போ தான் பண்ணணும்னா முடியாது. அது மாதிரி கூலி பிரச்சனைகள், விவசாய கூலி பிரச்சனைகள், அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வரணும்னா இப்போ பிரச்சனைலாம் இல்லை. கூலிக்கு ஆளே இல்லை, அப்புறம் கூலி பிரச்சனை கேட்குறாங்க கூட கேட்டேன். அதனால் அதுவும் கிடையாது. மொழி பிரச்சனை இப்போ ஒன்றும் கிடையாது. எல்லாம் 15 மொழி வச்சுருக்கான் ஆளாள். இன்னும் சொல்ல போனால் நிறைய கட்சிகளுடைய ஒரு நண்பரை கேட்டேன். நிறைய இந்த ஒரு பர்ஸை எடுத்தார். எல்லா கட்சியோட இது இருக்குது. பாஜக உடைய கார்டு இருக்குது, டிஎம்கே கார்டு இருக்குது, ஏடிஎம்கே கார்டு இருக்குது, தாவேகா கார்டு இருக்குது, நாம் தமிழர் கட்சி கார்டு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுடைய கார்டு இருக்குது. என்ன அது இத்தனை கார்டு வச்சுட்ருக்கேன்? என்னதான் தலைவா, இப்போ அரசியல் தான் நிர்ணயிக்குது. நாளைக்கு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் போகிறப்போ எப்பப்பா எவ்வளோ நாளப்பா கட்சிக்காரனை பார்த்து பண்ணுறது சில மேட்டர்கள், இல்லை கட்சிக்காரனை உட்கார வைக்கிறதே பல மேட்டர்கள். ஏன்னா கட்சிக்காரன் இது செய்கிறதுனா அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனு, அங்கே உள்ள இந்த கடைக்காரன் கண்ணிக்காரன்ட்டெல்லாம் வாங்கி தள்ளிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன இங்கே ஒரு இது பண்ணணும் போயா மொத்தமாக நான் தடவிக்கிறேன்னு தான் எல்லா ஆளுங்கட்சியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி செய்ய முடியாது. யார் விஜய் போய் நின்று ஆரம்ப காலத்தில் இருந்தெல்லாம் வர முடியாது. ஏற்கனவே மக்களுக்கு தேவையான பிரச்சனையை ஒரு திரைப்படங்கள் மூலம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களுடைய தலைவரை இருட்டு அறையில் அந்த இருட்டு திரைப்படத்தில் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வெட்டி இந்த திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பொழுது டீ கடையில் ஓசி பேப்பரு, அல்லது இந்த பார்பர் ஷாப்பில் ஓசி பேப்பரு, இல்லை இந்த மரத்தடி மட்டையில் சீட்டாடிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுகிறதுக்கு வேணா நல்லா இருக்குமே, சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர நடக்காது. இப்போ அவர் என்னங்க கட்சி ஆரம்பித்து விட்டார். உடனே ராமராஜன் இல்லையா, சிவாஜி கணேசன் ஆரம்பித்து, ராமராஜன் ஆரம்பித்து, இவர் இல்லையா பாக்கியராஜிலேருந்து ஆரம்பித்து கார்த்திகீர்த்தி எல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களே. ஒரு அறிமுகம் போகும்பொழுது 4 விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒரு அறிமுகம் அவ்வளோதானே தவிர மிச்சம் செயல்பாட்டில் தான் வரும். இப்போ செயல்பாட்டில் விஜய் இருக்கிறாரா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 4 முறை போட்டிகள் வரப்போகிறது. நம்ம அரசியல் ஆர்வம், அரசியல் வல்லுநர்கள், அரசியல் அப்படியே நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆளால் ஐடியா கொடுக்குறதுக்குன்னு. இதுவும் வேலை வெட்டி இல்லாத சமாச்சாரம் தான் கொடுக்குறார்கள். அவர்கள் அது ஒரு தொழில், அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டும். வேலை வெட்டி இல்லை என்பதற்காக தான் போகிறார்கள், இருந்த வேலை விட்டுட்டு போகவில்லை. இது ஒன்று வச்சுக்கோ. அவர்களுக்கும் ஒரு இது வேணும்ல, இது ஒரு நிலைப்பாடு. இப்போ விஜய் சொன்னோம், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒன்றும் இல்லை. அவர் அடிப்படையில் எஸ்ஏசி சொல்லியிருக்கிறார் பல விஷயங்கள். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது இட்லிக்கு பண்ணணும். அப்போ கேஸ் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கேஸ் கனெக்ஷன் கெரசின் ஸ்டவ் தான். இட்லி மாவு வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு பாதியில் போய் கெரசின் தீர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்?
அதை வச்சுக்கிட்டு இல்லை காசு இல்லை, அசிஸ்டண்ட்டாக காசே கொடுக்க மாட்டாங்க, உழைப்பை வாங்கி நசுக்கி புழிஞ்சு அசிஸ்டண்ட்டாகிட்ட போனோடனே சினிமா லைசன் மூஞ்சி மொத்த காட்டலாமான்னு போய் முடியாமல் போய் தான் போகிறது. அப்படி ஒரு அவருடைய பிள்ளையாக பிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் இந்த விஜயோடைய தங்கை ஒரு பெரிய நோய், ஒரு புற்றுநோய், ஒரு சின்ன வயசு புள்ள, பச்சை புள்ள, அதை காப்பாற்ற முடியாத அளவுக்குலாம் இருந்த ஒரு குடும்பம் தான். அவர் வந்து படத்தில் நடிக்க வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது மூஞ்சாது, இது தேர்மா அப்படின்னா 5 படங்கள்ங்க. எஸ்ஏ சந்திரசேகர் சம்பாதிச்ச அத்தனை பணமும் அதில் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு போனால் நிற்கல. முகம் சரியில்லைங்கிறான், கையை சரியில்லை, கால் சரியில்லை. அதை ஐடியா கொடுக்குறது தான் நிறைய பேர் இருப்பாங்க. கட்டின விட்டு நொட்டை சொல்ல தர இருந்தாங்க. ஆனாலும் தளராத முயற்சி, விடாமுயற்சி, அது வந்து கொண்டு போய் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சரி, அடுத்து என்னங்க, மக்களுக்கு எதாவது பண்ணணும்ல, அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்தவர் ஒரு டீசென்சி மேன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, விழுப்புரத்தில் போடுறாரு. இப்போ கூட்டமாக தாங்க முடியல. முதல் நாள்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க, அது சும்மா சினிமா நடிகை பார்க்க வரான், இது கூட தான் நயன்தாரா கூட வந்தாக்கா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, அது நிற்க சொல்லுங்களேன், ஏன் கண்டினியூ பண்ண முடியல? நயன்தாரா வந்தால் கூட பார்ப்பாங்க, நடிகரை பார்ப்பாங்க, பார்த்துட்டு போகிறது வராங்களா, 2 நாளாக காத்திருந்து என்ன பேசுவார் என்று ஒரு காத்திருந்து, அது வந்து இயலாமை, முடியாமை, பொறாமை உணர்வு தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் போகிறோன்னா நம்ம மூஞ்சி முகம் என்ன பார்த்து நம்ம மூஞ்சி முகத்தை காட்டினா தான் தெரியும், அதனால் போகிறோம். அவர் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தும். அப்படி திரைப்படங்களில் நிறைய விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அச்சுறுத்தல் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் அதான் செய்ய முடியும். ஒரு மேடையை போட்டு ஒரு ஊராக போய் 96,000 டாக்டர் ராமதாஸ் இருந்தாங்க மாதிரினா 95,000 கிராமங்களுக்கு தனித்தனியாக பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, மண்டல வாரியாக ஒரு ஆளுங்கட்சியே பண்ணுறாங்க, ஒரு இயக்க வாரியாக, அதாவது என்னென்ன பிரிவு வாரி, இளைஞர் அணி, விவசாய அணி, தொழிலாளர்னு போடுறாங்க. அது நம்ம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒரு தொகுதியாக போயிட்டுருக்காங்க. இது ஒரு 3 தொகுதி, 5 தொகுதி, 10 தொகுதியை உள்ளடக்கி ஒரு மாவட்டத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார். என்னங்க கண்டிஷனு, ஐயோ பெரிய கொடுமை. அதாவது இத்தனை கண்டிஷனை போட்டு யாருன்னு பேசக்கூடாது, கை காட்டக்கூடாது, காலை காட்டக்கூடாது, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஆனாலும் நீதிமன்றம் கேட்கிறது என்றால் எதிராளியை வந்து கேஸு போடும்போது அதை கேட்பார்கள். அந்த வழக்கு தொடுக்கிற ஒரு பையன் உச்சத்தோட உச்சம் என்னன்னாக்கா, விழுப்புரம் அந்த இதில் மதுரையில் போய் மேலேருந்து கீழே தள்ளி விட்டானுவோ, இல்லை இங்கே இந்த விழுப்புரத்தில் தள்ளி விட்டாங்கன்னா அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். சும்மா கொடுத்தான் ஒரு எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வெளியே போய் பாருங்களேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டான், அடுத்து சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கணும். இப்படி பண்ணுறப்போ ஒன்று விஜய் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா ஒன்று மின்னல் வேகத்தில் பாஞ்சு வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆளுங்கட்சிக்கு நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான். அது ஒன்று எல்லா ஆளுங்கட்சியும் பண்ணது. அவர் மேலிட செலவாட்டினால இவனும் புள்ளரிக்க வைக்கிறதுக்காக பண்ணுறது நடைமுறை தான். இது ஒரு நடைமுறை. சரிங்க, இது வந்து ஒரு தேர்வாரா என்னென்ன சொல்கிறாங்கன்ற, ஒன்று உன்னுடைய கொள்கை அறிவி, லெஃப்டில் போல ரைட்டில் போ, இல்லைன்னு நடுவில் போனால் அடிப்படை செலுத்துவோம். யார் அவருடைய பேச்சு வந்து இன்றைக்கி டாக்டர் கலைஞருக்கு அப்புறம் ஒரு கவுண்டர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவரே படித்து எடுக்கிறதா வச்சுக்கிட்டோம். இல்லை அவர் டீம் இருக்கும், எப்பொழுதுமே எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவர் டீம் இருக்கும், பண்ணுறாரு. அடுத்து பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்டெம்போவாக பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார். அழகாக பேசும்பொழுது இப்போ நீங்கள் பிரியாணின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது வச்சுக்கிட்டு ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. சினிமாவில் கூட இப்போ வந்துருச்சு. பண்ணும்பொழுது அப்படி இப்படி வரும்பொழுது அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டாபிக் வைஸாக நிறைய படிச்சுக்குவாங்க. டாபிக் வந்து எடுத்து கொடுப்பாங்க. எப்பொழுதுமே உள்ளதான். இல்லை இப்போ டிவியில் நியூஸ் வாசிகளோட பார்க்குற மாதிரி இருக்கும், எதாவது ப்ராம்ப்டர் போகும். இங்கே ப்ராம்ப்டர் இல்லைங்கிறதுனால ஏரில் கொடுப்பாங்க. இது ஒரு நடைமுறை தான். அதனால் எழுதி வச்சு படிக்கிறதா ஒரு ஸ்டஃப்பே கிடையாது. யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. விஞ்ஞான வீராசாமிகள் சொல்லுவாங்க, எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுத்தவருக்கு தெரியவை, எழுதி தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாட்டு நடப்பு தெரியுதுன்னா, அவர் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே செய்தித்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டிவிலையும் அரசு தொடர்பான எகென்ஸ்ட் தொடர்பான பேப்பரு, செய்தி, அந்த டிவி, ரேடியோ எல்லாத்துலேயும் வருதுன்றால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் கரெக்டாக வைப்பாங்க. நம்ம தொடர்பான செய்தியில் யார் என்ன சொல்லிட்டான்னு வைப்பாங்க. தமிழ்நாடு அரசு, எல்லா அரசு இதுதான்
விஜய்க்கும் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் ஆல்சோ அவருக்கு கரெக்டாக எல்லாமே எல்லா டிவியோட செய்தி இப்போ எல்லாமே உட்காந்துருக்காங்க. அவர் ஒன்றும் உட்காந்துட்டு மிளகாப்படுத்திட்டு சீட்டாடிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டுலாம் பேசுக சார். இது ஒரு இன்னும் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிறான், ஒரு பேசுகிறார். கீர்த்தி சுரேஷ் கூட அங்கே டுவேட்டு கொள்கை இதெல்லாம் நக்கல் அடிக்கிறது ஒரு சிற்றின்மம். இங்கே டிஆர் ஐயா சொல்லுவார், பொட்ட கூட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பார். போகிற முறை கைதட்டு நல்லா பண்ணோம். அது கருத்து இல்லை என்பது எல்லாருக்கும் இது எல்லாம் சிந்தனை படிக்கிறாங்க. தமிழ்நாடு படிக்கிறதுல பெரிய மாநிலமாக போச்சு. சரி, இந்த பக்கம் பார்ப்போம். திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்பு இதில் விஜய் கட்சிக்கு யார் யார் வரப்போகிறார்கள். இவர் விஜய் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரணும்னு ஒரு முடிவு செய்த உடனே மரியாதைக்குரிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களும் விஜயும் போய் ராகுல் காந்தியை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்யப்பட்டதுன்னா, அந்த படம்லாம் இடைஞ்சல் ஒரு அரசியல் பின்புலம் இருந்தால் பிரச்சனை இருக்காது, எப்போதும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று அணுகினார்கள். அப்போ